வாழ்க வாழ்க. தேவா அப்பா என்னை அழைத்த காரணம் என்னப்பா? உனக்கு எதற்காக அழைக்க தெரியுமா? எதற்காகமா? எனக்கு வயதாகி விட்டதா? அம்மா என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லுங்க. அதனால உனக்கு காலகாலத்தில் திருமணத்தை செய்து வைத்த கற்குலையை பார்க்க வேண்டும் என்று உன்னுடைய தந்தை சொல்கிறார். அதுக்கு நீ என்ன சொல்ற? என்னது? எனக்கு திருமணமா? அம்மா திடீர்னு எனக்கு திருமணம் என்று சொல்றீங்க. நானும் சின்ன பொண்ணு, நல்ல பொண்ணு, அறியாத பொண்ணு, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க ஒரு பெருமா என்னோட அழகனை நான் சந்திச்சு அவனை பார்த்து அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன். ஒரு பெருமா அழகே அம்மா எனக்கு திருமணம் என்று சொல்றாங்கடா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, வாயில தெரியாது. அதுக்காக தான் உன்னை நான் அழைச்சிருக்கேன். எனக்கு திருமணம் என்று சொல்றாங்க. இப்போ அந்த திருமணத்தை பத்தி எனக்கு தெரியணும். திருமணம்னா என்ன? திருமணம்னா உனக்கு குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த வளர்ப்பு அந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து அப்படியே தெரியும் உனக்கு. அதான் என் கூட 4 வாட்டி வந்து போமாட்டேன். இல்லம்மா நந்தவத்துக்கு போறியா என்னையும் கூடுமா? உனக்கு திருமணம் உனக்கு தெரியாது. தெரியவே தெரியாதுடா. ஆமாமா ஏம்மா நான் ஒரு ஏழப்பட்ட குடும்பம். நான் ஒரு செருப்பு கடைக்கு போறேன். நான் ஒரு 100 150 செருப்பு எடுப்பேன். 100 ரூபாய் 150 ரூபாய் செருப்பு. ஆமாமா நீங்க யாரு? நான் யாரு? இந்த நாட்டு இளசி. இந்த நாட்டு இளவரசி. ஆமா உன் சைஸ் என்ன? என் சைஸாடா? டேய் என்னோட சைஸ் தான். அதுவும் போதா? யா பாபா தமாம் பண்ணனியா? அதே என்னோட சைஸ் 7டா. உன் சைஸ் 7டா? ஐயோ எல்லாமே 7 இருக்குது உங்களுக்கு என்ன தெரியல. அம்மா ஒரிஜினல் சைஸ் 7டா. ஒரிஜினல் சைஸ் 7 தான். ஏம்மா ஒரு செருப்பு எங்க அண்ணனை கூப்பிட்டேன். அவ்வளவுதான். எங்க அண்ணன் இருக்காரு இங்க வெங்கடேசன். பாத்தியா இல்லையா? ஊரு உள்ள நுழைஞ்சா இல்லையா? கைய புடிச்சாரு அச்சாரு பாரு. நல்ல மனுஷமா கைய புடி அடிச்சுக்கிறாரு பாரு. அது மட்டும் கிடையாது. எங்க அப்பா இருக்காரு இங்க. யாரு இது? பாத்தியா இல்லையா? என்னது இது? வளையில. பாத்தியா இல்லையா? சீமந்துக்கு போடுகிறாரு. எங்க அப்பாவை கூப்பிட்டேன். எங்க அப்பா ஒரு பொறுமா இருக்கட்டும். அந்த அப்பா வந்தா கட்டையால அடிச்சிருவாரு. திருமணம்னா என்னன்னு சீக்கிரமா எனக்கு சொல்லி கொடு. சீக்கிரம் உனக்கு சொல்லலாம். நீ ஒண்ணு அர்ஜென்ட் பட நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஏம்மா ஒரு செருப்பு கடைக்கு போறேன். செருப்பு எடுத்து முதல்ல கால்ல போடுறேன். எப்படி இருக்கும்? ரொம்ப டைட்டா இருக்கும். ஒரு 4 வாட்டி போடு சாப்பிடும். அதான் திருமணம். எனக்கு திருமணம் வேண்டாமா? அம்மா அவன் செருப்புக்கும் திருமணத்துக்கும் வித்தியாசம் சொல்றாமா? அப்பதான் எனக்கு திருமணம் வேணாம். எனக்கு செருப்புக்கு கல்யாணம் பண்ணலாம். நான் சொல்றதை விட்டுட்டு வேலை காட்டு விட்டு கல்யாணம் சொன்னா அதைத்தான் சொல்லுவான். கல்யாணத்துக்கு செருப்பு சரி ஏன் எடுத்து உடனே எல்லாமே பயப்படுறீங்க? அது இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி கல்யாண ருத்தி விளக்கத்தை சொல்றானா என்ன சொல்லி பயமுடியா? செருப்பு படிப்படியா சொல்லலாம். நான் பார்த்தேன் அந்த குழந்தைங்க எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கு நாங்க பண்ண முடியும். தங்க பருவத்தில் இருக்கிறாய். உண்மைதானப்பா? அதனால நான் திருமணம் செய்து கண்குளிர பார்க்க ஆசைப்படுறேன். அப்படியாப்பா? அப்பா அம்மா இருவரும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் திருமணம் செய்தா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இப்பொழுது எனக்கு திருமணம் வேண்டாம். நான் மலர்வனம் சென்று ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டு எங்க இந்த நாட்டு அனைத்து நாட்டுக்கும் நீங்க லிகித அனுப்பிச்சு எல்லா மாப்பிள்ளையும் வர வைங்க. அந்த மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதோ அவரை நானே திருமணம் ஆமா அதுக்கு முன்னாடியே நாட்டியம் நடக்குங்க. அதுதான்டா என்னுடைய மகன் திருமணத்தை கூட்டிக் கொண்டார். அதனாலே நாட்டியக்கலை
வந்தாங்க ஆ, சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் பாட்டு வைத்தோம். ஆமா வந்தாங்க ஆடுனாங்க வாயா சத்தமில்லையே. அடடே, வாயா செய்யணுமா? ஒரு 10 ரூபா சுண்டல் வாங்கி கொடுத்தா வாயா செய்ய போறாங்க. ஏன் பண்ண இப்ப நான் உங்க பாடம் பாடணும். ஆடல் அம்மா, பாடல் வாழ்க 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 மலராணி வாழ்க வாழ்க. வாழ்க 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 ஏண்டா, ஆ, எங்கள் அழைத்த காரணம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு. டேய், ஏண்டா நீ மூட்டையும் காட்டணும். என்னப்பா ஆடல் பாடல் அப்படியே அழகாக ஆட வேண்டும், அழகாக பாட வேண்டும். அதை நான் பார்க்க வேணும். ஆ, டேய், நாங்க பாருமா, பாருமா. ஏண்டா, ஆ. நாங்க இருவரும் காலத்துக்கு ஆடையில நான் பட்டுன்னு பார்க்க இல்லை. ஏண்டா பாவிய, நான் நாட்டிட்ட அழகாக ஆட வேண்டும், அழகா பாட வேண்டும். அதுதான் பாருங்க அவ்வளவுதானே? பட்டு.
சொல்லி அவனியில் தேடி வச்சு சேதி சொன்ன மன்னவருதா எனக்கு சேதி சொன்ன மன்னவருதா சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா ஆடியில செய்தி சொல்லி அவனியில் வந்தது செய்தி சொன்ன மன்னவருதா செய்தி சொன்ன மன்னவருதா சொன்ன சொல்லி மத்தையில குங்குமத்தை வைக்கிறவர் மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா ஆடியில சேதி சொல்லி அவனியில் தேடி வச்சு சேதி சொன்ன மன்னவருதா எனக்கு சேதி சொன்ன மன்னவருதா சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா ஆடியில செய்தி சொல்லி அவனியில் வந்தது செய்தி சொன்ன மன்னவருதா செய்தி சொன்ன மன்னவருதா சொன்ன சொல்லி மத்தையில குங்குமத்தை வைக்கிறவர் மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா சேல மேல சேல வச்சு கவத்த பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமர் சேல மேல சேல வச்சு கவத்த பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமர் வீரபாண்டி தேரு போல தேரெடுத்த சிங்கந்தான் ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனசு தங்கந்தா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தா அடியில செய்தி சொல்லி அவனியில் வந்தது செய்தி சொன்ன மன்னவருதான் செய்தி சொன்ன மன்னவருதான் சொன்ன சொல்லி மத்தியில குங்குமத்தை வைத்தவர் மன்னவர் மன்னவருதான் அழகிய மன்னவர் மன்னவருதான் பூவு கூட நாறு போல பூமி கூட நீரு போல மாம கூட சேர்ந்திருப்பேன் மதுரை வீர பொம்மி போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீரு போல மாம கூட சேர்ந்திருப்பேன் மதுரை வீரம் பொம்மி சேலையோட நூட்ட போல சேர்ந்திருக்கும் சொந்தம்னா திருமானும் சொற்கனும் சேர்த்து தேடி தந்த சொந்தம்னா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தா அடியில செய்தி சொல்லி அவனியில் வந்தது செய்தி சொன்ன மன்னவருதான் செய்தி சொன்ன மன்னவருதான் சொன்ன சொல்லி மத்தியில குங்குமத்தை வைத்தவர் மன்னவர் மன்னவருதான் அழகிய மன்னவர் மன்னவருதான் காட்சி மிக மிக பிரமாதம். தாய் கவலை அப்பா எல்லா நாட்டுகளும் ஆகட்டும் ஆகட்டும். அனுப்பிச்சு வாங்க அதுல ஒரு ஆணோட தேர்ந்தெடுத்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்ப திருமணம் செய்யுங்க நான் போயிட்டு வரேன் திருமணத்துக்கு சம்மதம் விட்டார் ஆமா சம்மதம் சொல்லிவிட்டார் இப்பொழுது நாடு முழுவதும் நீங்களும் அனுப்ப வேண்டும். ஓடுவா, ஓடுவா, ஓடுவா. செங்காதர வானிலே திங்களை கூதுவிட்ட அந்த முரளி காவிரி கங்கை கலர போக இந்த தமிழ்நாட்டினை இல்ல வீர நேற்று வரை என் மூளைக்கு வேலை இல்லை. இன்று முளைத்து விட்ட வீரத்திற்கு காரணங்கள் பல உண்டு. புயலாக மாறிவிட்ட எண்ணத்திற்கு இனிய பொறுமை இல்லை. சீரும் சிங்கமாய் மாறிவிட்ட நான் பாய்ந்து விட்டேன் புலியாக. பகை மேடைகளை கடந்து வந்த நான் பதமார்க்க சொல்லிவிட்டேன். நான் போட்ட வேடத்தில் நிலை புரியாது உங்களுக்கு. நஞ்சக்குண்டனாக நான் என்பது புரியாது மற்றவருக்கு. என் தோல் தட்டு வீர வணக்கம் வெற்றி எனும் பாதைக்கு நான் நடந்து வைக்கிற மாற்றங்கள் பல உண்டு. தேடி வந்த திசையிலே திருப்பங்கள் பல உண்டு. அஞ்ச நெஞ்ச படைத்த உள்ளத்திலே சீற்றங்கள் பல உண்டு. இந்த மத நாட்டிலே படை தளபதி முரளி மேல் பற்றி சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு லிகிதம் வந்திருக்கிறது. சக்கரபுரி நாடு சொக்கசருடைய மாமன் அவனுடைய மகள் ஜீவா அவனுடைய முரப்படி பெண் கேட்கிறேன்.
விழிகள் இல்லை என்று பாடிவா ஆடிவா ஆடிவா